நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து எந்தெந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை தான் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மருத்துவம் மற்றும் துணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் குறித்துதான் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் மருத்துவ படிப்புகள் குறித்து பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். எனவே நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். சார் வணக்கம். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு இல்லையா? இப்ப இதுல MBBS சீட்ஸ் மொத்தம் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரியே செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் எவ்வளவு இருக்கு, அதுல MBBS சீட்ஸ் உடைய இன்டேக் எப்படி இருக்கும்? எல்லாமே சேர்த்து ஒரு 3000 சீட்டு தான் இருக்கு. சரி. அப்ளிகேஷன் எடுத்தாக்கா மனு போட்டிருக்கவங்க ஏறத்தாலும் 35,000 பேர் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சீட்டுக்கு 10 பேர் போட்டி, அது மாதிரி இருக்கு. தகுதியானவர்களை தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இது மருத்துவம் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனித உயிரோட விளையாடுற விஷயம். அதனால அதுல ரொம்ப தகுதியானவர்கள் அப்படிங்கறத வடிகட்டி எடுத்தா தான் சரியா வரும். அதனால அங்க கருணைக்கோ சிபாரிசுக்கோ எல்லாம் இடம் கொடுக்காம ரொம்ப கட்டுப்பாடா செய்ய வேண்டிய விஷயம். அதனால ரெண்டாவது, இந்த மருத்துவக் கல்லூரியுடைய எண்ணிக்கைகள் இவ்வளவு இருந்தாலும் சீட்டுங்கிறது 3000 தான் இருக்கு. ஆனா நமக்கு தேவைப்படுற டாக்டர்கள் ஒரு 20 பேத்துக்கு ஒரு டாக்டர்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு நிறைய ஆயிரக்கணக்கில் டாக்டர்கள் தேவைப்படுறாங்க. இன்னும் அந்த டாக்டர்கள் எண்ணிக்கை நமக்கு நிறைவேறல. அதனால நமக்கு இது போக போக இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லதுதான், ஒரு வகையில் நல்லதுதான். ஆனா அதே சமயத்துல தரம் குறைஞ்சு போயிடக்கூடாது. அதிகப்படியா நீங்க சீட்டுகளை அதிகப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, வர்ற பசங்களுக்கு எல்லாம் பாஸ் கொடுக்கலாம் சேர்த்தலாம் அப்படிங்கிற வர்த்தக ரீதியில போக ஆரம்பிச்சிடும். அப்படிதான் இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் அடிபட்டு போச்சு. இன்னைக்கு காலேஜுகள் 530 காலேஜ், 2 லட்சம் சீட்டு, சேரத்துக்கு பசங்க இல்ல, தேவையில்லாம போயிடுச்சு. அந்த அளவு வேலை வாய்ப்பு. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா நீர்த்து போகும், படிப்பினுடைய தரம் நீர்த்து போகும். எங்க காலத்துல எப்படின்னா 25% மேல பாஸ் கொடுக்க கூடாது. இதெல்லாம் 25% தான் பாஸ் கொடுப்பான். 26% கிடைச்சதுன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்துருவான். எப்படி இந்த தடவை இவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க? அதனால படு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. ஒரு சின்ன தவறுகள் கூட மன்னிக்கப்பட்ட ரொம்ப லிபரலா இருக்கு. இப்ப நாங்க 100 பேர் சேர்ந்தோம்னாக்கா பாஸ் பண்ணி எங்க பேட்ச்ல ஒரு வருஷம் ஒரு சப்ஜெக்ட் கூட ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணவங்க நாங்க 120 பேர் சேர்ந்ததுல 13 பேர். இன்னைக்கு நிச்சயமா சார் நிறைய மருத்துவ படிப்புகள் குறித்தும் துணை மருத்துவ படிப்புகள் குறித்தும் நிறைய தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு பெறவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், பேசிவிடலாம். பொள்ளாச்சியிலிருந்து கார்த்திக் குமார் இணைகிறார், அவரிடம் பேசலாம். கார்த்திக் குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? குட் ஈவினிங். சொல்லுங்க கார்த்திக் குமார். தமிழ்நாடு லெவல் ஏரோநாட்டிக்கலோட வேல்யூஸ் எப்படி இருக்கு? ஏரோநாட்டிக்கலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் 2 வகையான கோர்ஸ் இருக்கு. நல்ல டிமாண்ட் இருக்குது. நமக்கு பக்கத்துலதான் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டா. அதுல உங்களுக்கு வேலை கிடைக்குமே. அதனால ஏரோநாட்டிக்கலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. படிங்க, தாராளமா படிக்கலாம். நிறைய காலேஜில் இப்ப ஏரோநாட்டிக்கல் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஏறத்தாழ ஒரு 70% பொறியியல் கல்லூரியில ஏரோநாட்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது. சீட்டு நல்லா ஈஸியா கிடைக்கும், தாராளமா சேர்த்தலாம். எதிர்காலம் உண்டு. சரி, இப்ப MBBS பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லிருந்தீங்க டஃப் காம்படிஷன் இருந்தாதான் அது ஒரு திறமையான மாணவர்களை ஃபில்டர் பண்ணி நம்ம இப்பயே எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். வாட் அபவுட் BDS? BDSக்கும் அதே தான். பல்ல நீங்க ஒரு பல்லு தானே நினைக்கிறோம், 32 இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா பல்லுல வரக்கூடிய சில வியாதிகள் இதயத்தை பாதிக்கும், மூளையை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடியது பல்லு. நம்ம பல்லு போனா சொல்லு போச்சுங்கிறோம், சொல்லு மாத்திரம் உயிரே போகக்கூடிய விஷயம் அதுல நிறைய இருக்கு. அதனால அதுலயும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனோ தானோன்னு பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, முகத்தினுடைய அழகே போயிடும், முகத்தினுடைய எதிர்காலமே போயிடும். ஒரு தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. ஒரு சிக்னிபிகன்ட்டான கோர்ஸா அதுவும் பார்க்கப்படுறதுனால அதுலயும் ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா பல்லுக்குன்னு ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் அது வேற பிரச்சனை மூளையை பாதிக்கிற அளவுக்கு ஒரு தவறுகள் நடத்தக்கூடாது டாக்டர்னால. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்.
சென்னையிலிருந்து விஜய் இணைகிறார். அவரிடம் பேசலாம். விஜய் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன விஜய்? சொல்லுங்க. சொல்லுங்க விஜய். மேடம் நான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். அதுக்கான வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் அதோட சிலபஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிஎஸ்சி பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ். இன்னைக்கு இருக்கிற வளர்ந்து வர்ற படிப்புல அது ஒண்ணு ரொம்ப முக்கியமான படிப்பு. அது அதுல வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து உலகத்தில் நடக்கிற மனிதர்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் பூராமே பயோடெக்னாலஜி தான் நடக்குது. உலகம் முழுவதிலும் அதுக்கான ஆட்களை தேடுறாங்க. அதனால நல்ல கோர்ஸ், நல்ல படிங்க, வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் உண்டு, தைரியமா படிங்க, நல்லா படிங்க. பிஎஸ்சி மாத்திரம் பத்தாது, அங்கிருந்து அப்படியே எம்எஸ்சிக்கு போக பாருங்க. ஒரு மேல் படிப்பு படிச்சீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு அபரிமிதமா இருக்குது. அதனால பிஎஸ்சி பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ். வாழ்த்துக்கள். வேலூரிலிருந்து சரவணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சரவணன் வணக்கம். சரவணன், உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. என் சிஸ்டர் வந்து பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கலாம், என்ன பெனிஃபிட்? பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கணும்னு உங்களோட சிஸ்டர் பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கணும் இல்லையா? ஆமாங்க மேடம். சேர்ந்துட்டாங்களா? சேரணுமா? ஆமாங்க சார், சேரணும். சேரணும். இப்ப அவங்க வந்து டிப்ளமா முடிச்சிருக்காங்களா நர்சிங்ல? இல்ல சார், இல்ல சார், +2 முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா பிஎஸ்சிக்கு போறாங்களா? ஆமா சார். நல்ல கோர்ஸுங்க, தாராளமா சேரலாம். நிறைய நர்சிங் காலேஜஸ் நிறைய இருக்கு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? வேலூர். வேலூர் மாவட்டத்துல நீங்க சேரலாமே. வேலூர்லயும் இருக்கு நர்சிங் கோர்ஸ் இருக்கு, தாராளமா சேரலாம். நர்சிங்க்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உலகம் முழுவதும் மிக எக்கச்சக்கமான டிமாண்ட், டாக்டர்ஸை விட அதிகமான டிமாண்ட் உள்ள, வேலை வாய்ப்பு அதிகமான உள்ள கோர்ஸ் வந்து நர்சிங் கோர்ஸ். இன்னைக்கு நர்சிங் இல்லாம ஒவ்வொரு மருத்துவமனை படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். அதனால நல்ல கோர்ஸ், தாராளமா சேர்த்துங்க, வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். திருநெல்வேலியிலிருந்து ஒரு நேயர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரியாஸ் வணக்கம். ரியாஸ், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கங்க. வணக்கம். அதாவதுங்க பிஃபார்ம் பத்தி கேட்கணும். என் பையன் வந்து 149 கட் ஆஃப். ஓகே. அவனுக்கு வந்து பிஃபார்ம் வந்து கவுன்சிலிங் கிடைக்குமா? கவர்மெண்ட் கவுன்சிலிங் என்ன கவுன்சிலிங் கொடுப்பாங்க? நிச்சயமா எல்லாம் பெர்சன்டேஜ் உண்டா? இருக்கு மொத்த மார்க் 36% கேட்பாங்களா? இல்ல பிஃபார்ம் கிடைக்கும், டெஃபினட்டா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். தைரியமா இது பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் நீங்க சேரலாமே, அங்கே பிஃபார்ம் இருக்கு. அங்க கவர்மெண்ட் காலேஜில் நீங்க சேரலாம். நல்ல ஸ்கோப் இருக்கு, நான் தைரியமா சேர்த்துங்க. சரி, இப்ப நீங்க எம்பிபிஎஸ் பத்தியும் சொல்லிருந்தீங்க, பிடிஎஸ் பத்தியும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு வரும்போது எம்பிபிஎஸ் தான் படிச்சாகணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கனவோட இருப்பாங்க. அவங்களால அதை நான் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிகாஸ் எல்லாரும் ஒரே கட் ஆஃப்ல இருக்கிறவங்க இருக்காங்க. இப்ப ஒண்ணு ஏஜ் ஃபேக்டர் வச்சு கொடுக்கறாங்க, இல்ல கட் ஆஃப்ல நிறைய விஷயங்கள் வச்சு ஃபில்டர் பண்ணி கொடுக்கறாங்க. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்தாலும் ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன? அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ்? அதாவது ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. எங்க கிட்ட லேபரேட்டரி இது சம்பந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சவர் எங்களோட உதவியா இருந்தார், எங்களுக்கு உதவியா இருந்தார், லேப் எல்லாம் நடத்துவாரு. அவர் இப்போ ஒரு பெரிய லேப் வந்து பொரசாங்கத்தில் வச்சாரு. அது இன்னைக்கு சென்னையிலேயே மிகப்பெரிய லேப். எங்க சென்னை மருத்துவ கல்லூரியுடைய ஸ்போர்ட்ஸ் டே அவர் தான் சொந்த செலவு நடத்துவார். அந்த அளவுக்கு அவருக்கு வருமானம். அது மாதிரி நீங்க லேப் டெக்னீஷியன் அப்படின்னு நம்ம சொல்ற சில லேப் எல்லாம் வந்து பல கோடி கணக்கான ரூபாயை வந்து முதலீடு பண்ணி செய்யறாங்க. அதனால அவங்க எல்லாம் இல்லாம எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு எக்ஸ்ரே இல்லாம எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. டாக்டருங்கிறவர் வந்து கடைசியா வந்து சேர்ற ஆளு. அது வரையிலும் சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்தால்தான் எங்களால வேலையை செய்ய முடியும். மருத்துவத்துறையில இவன் கீழே இவன் மேல ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். எதுவுமே கிடையாது. டாக்டர் தான் உயரங்கிறது கிடையவே கிடையாது. இவங்க எல்லாம் இல்லைன்னா டாக்டர் கிடையாது. வெளியில தெரியற அலங்கார பதவியா டாக்டர் இருக்கலாம், அடியில இருக்கிற பேர்கள் அவங்க தான். அவங்க எல்லாம் நர்ஸ் இல்லாம, வார்ட் பாய் இல்லாம, டெக்னீஷியன்ஸ் இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால எந்த கோர்ஸுமே மருத்துவத்துறையில் எதுவுமே கீழே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மார்ச்சுவரியை பாத்துக்கிற அந்த டெக்னீஷியன் கூட எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிணங்களை பாதுகாக்கிற அந்த டெக்னீஷியன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பல்வேறு விஷயங்கள்ல அவங்க இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதெல்லாம் தடுக்க முடியாது. அதனால மருத்துவத்துறையில வந்து இவன் மேல இவன் கீழேங்கிறதே கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல், சமம். இன்னும் சொல்ல போனா எங்களை மாதிரி டாக்டர்ஸ் அவங்க இல்லைன்னா எங்க பொழப்பே நாரி போயிடும். ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக. வேலூரில் இருந்து பிரவீன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். பிரவீன் வணக்கம். பிரவீன், உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. நான் பிடெக் பயோடெக்னாலஜி இருக்கேன் மேடம். ஓகே.
அதுக்கு வந்து ஸ்கோப் எப்படி இருக்கும், என்ன காலேஜ்ல படிச்சா இது இருக்கும், நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் பிரவீன். வேலூர்ல தானே இருக்கீங்க? ஆமாங்க சார். வேலூர்லயே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. பிடெக் எங்க வேணாலும் சேரலாம். பயோடெக்னாலஜி ஒரு பெரிய நல்ல கோர்ஸுங்க. இப்பதான் ஒருத்தர் கேட்டாரு, பயோடெக்னாலஜிக்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் வாய்ப்பும் வேற எந்த கோர்ஸுக்கும் இல்லைன்னு கூட நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பயோடெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது. அதுல நானோ டெக்னாலஜி இருக்குது, அதுல வந்து ஸ்டெம் செல் டெக்னாலஜி இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, எல்லாமே அதுல இல்லாததே கிடையாது. அதனால நீங்க வந்து ஆர்வத்தோட அதுல படிச்சீங்கன்னா பெரிய விஞ்ஞானியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய தொழிலதிபரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல வேலைகள் கிடைக்கும். அதனால வெளிநாட்டு வேலைக்கு நல்ல படிப்புன்னு எடுத்தீங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி தான். அதனால தைரியமா படிங்க. வேலூர்லயே அதுக்கு சீட் இருக்குது, தைரியமா படிங்க. நீங்க படிக்கிற விதத்தை பொறுத்துதான் இருக்குது. காலேஜ் என்ன சொல்லி தருதுன்னு பாக்காதீங்க. எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா பிரமாதமா வர முடியும். அதனால காலேஜ் பத்தி கவலைப்படாதீங்க, வேலூர்லயே சேருங்க, தைரியமா சேருங்க. சென்னையிலிருந்து கலையரசி இணைகிறார், அவரிடம் பேசலாம். கலையரசி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? கலையரசி சொல்லுங்க. குட் ஈவினிங் கலையரசி, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? என் தம்பி வந்து +2 முடிச்சிருக்கான், 181.5 கட் ஆஃப் எடுத்திருக்கான். ஓகே, இப்போ பிஃபார்ம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அது படிக்கலாமா இல்ல துணை மருத்துவம் படிக்கலாமான்னு கேட்கறதுதான். பிஃபார்மும் துணை மருத்துவம் தான்மா. அதாவது துணை மருத்துவம் சொல்லக்கூடாது, மருத்துவத்தினுடைய ஒரு பகுதி அது. இன்னொரு பகுதி வேற எது வேணாலும் படிக்கலாம். பிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டாக்க அதையே படிக்க சொல்லுங்க. நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மருந்து தயாரிப்பு இருக்குது, மருந்து கண்டுபிடிக்கிறது இருக்குது, மருந்து விற்பனை இருக்குது, மருந்து கடை வைக்கலாம், எவ்வளவோ இருக்குது. அதனால அது பிஃபார்முக்கு வந்து எல்லை இல்லாத படிப்பு. அதனால தைரியமா சேர்த்துங்க. ஆனா உங்க தம்பிக்கு அதுல ஆர்வம் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுல சேர்த்துங்க. சரி, இப்ப நீங்க வந்து இந்த கோர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. பயோடெக்னாலஜி வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டட் கோர்ஸா இருக்கிறதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அதிகம் இருக்கு, நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த கோர்ஸ். இப்ப வந்து மாலிகுலர் பயாலஜி, ட்ரக் டிசைனிங், அந்த கோர்சஸ் எல்லாம் எப்படி சார்? மாலிகுலர் பயாலஜி ஒரு வகையில பாத்தீங்கன்னா பயோடெக்னிக் தான் வரும், ஒரு ரவுண்ட் அடிச்சு அங்க தான் வரும். அந்த மாலிகுலர் பயாலஜிங்கிறது இன்னும் நுணுக்கமா போறது. ஒரு செல்லையே வந்து ஒரு இவ்வளவு பெருசுனாக்கா அதையே துண்டு துண்டா நறுக்கி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போகும்போது தான் மாலிகுலர் பயாலஜி. அதையே நீங்க ஸ்டடி பண்ணும்போது அதை வந்து ஒரு அதாவது அதுக்கெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞான கண்ணோட்டம் இருக்கணும். மாலிகுலர் பயாலஜி எல்லாம் எல்லாருமே எடுத்து படிக்க முடியாது. அது கொஞ்சம் டெடிகேட்டடா இருக்கணும், ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கணும், புதுசா ஏதாவது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கணும். அது மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த மாலிகுலர் பயாலஜி எல்லாம் எடுக்கணும். எனக்கு அது கிடைக்கல அதனால இதை எடுத்தேன்னு வரக்கூடாது, இதுதான் எடுப்பேன்னு வரணும். அப்பதான் அந்த படிப்பெல்லாம் நல்லா வரும், படிக்க முடியும். ஆர்வம் இருக்கணும், ஆர்வம் இல்லாம இதுல எல்லாம் போய் சேரக்கூடாது. இப்ப இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்துட்டு அவங்க ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும்னா எந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்? இல்ல அதுல அந்த இப்ப எங்க மாதிரி பேராசிரியர்கள் அங்க இருக்கிறோம் இல்லையா, எங்களுக்கே தெரியும். சில மாணவர்களை பார்க்கும்போது நீ வா அப்படின்னு சொல்லி நாங்களே எடுத்துருவோம். எடுத்து என்னுடைய ஆராய்ச்சியில சேர்ந்துக்க அப்படி. இப்ப என்னுடைய மாணவிகள் நிறைய, என்னுடைய துறையில வந்து மாணவிகள் தான் அதிகம். நானாவே வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப வந்து மத்திய அரசுல எங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. நான் பயோமெடிக்கல் இன்ஜினியர் துறையில நான் பேராசிரியரா இருக்கேன். டாக்டர் தான் இருந்தா அந்த துறையில பேராசிரியர் இருக்கேன். பல்வேறு வகையான மனிதர்களுக்கு தேவையான எந்திரங்களை செய்யறதுக்கு, சிறு சிறு எந்திரங்களை செய்வதற்கு மத்திய அரசு உதவி பண்ணுது. அது எங்க மாணவிகள் வந்து சில புது மாதிரியான சில சின்ன சின்ன எந்திரங்களை செஞ்சிருக்காங்க. அத அந்த மாணவிகளா நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு ஆதரவு எல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு தொழிலதிபராக மாத்திரம், ஆண்டர்பிரினர்ஸாவே மாத்திரம். அது வந்து அந்த பேராசிரியர்கள் அவங்களே செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் நல்லா பரிணமிச்சுட்டு வருவாங்க. அப்படி இல்லாத மாணவர்களை நம்ம என்ன சொல்லுவோம், நீ வேலையில சேர்ந்து சொல்லி நாங்களே வேலையை வாங்கி கொடுத்துருவோம். அதனால இந்த படிப்புல எல்லாம் வந்து நீங்க தொழில்துறையில போனீங்கன்னா வேலை கிடைக்கலங்கிற பயமே உங்களுக்கு தேவையில்லை. தொழில் தெரியும், தைரியமா நீங்க ஏதாவது செய்யலாம். பிராக்டிகல் நாலேஜ் நம்மளுக்கு எவ்வளவு அதிகமா அளவுக்கு உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்களோ அதை வச்சுட்டு எங்கேயோ போலாம். தூத்துக்குடியிலிருந்து காளி சரவணன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 139. ஓகே, நான் ஜிஎன்எம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அது கிடைக்குமா கவர்மெண்ட்ல? இது என்ன கோர்ஸ்? ஆயுர்வேதிக் மெடிசனா மேடம்? இல்ல டிப்ளமா நர்சிங். டிப்ளமா இன் நர்சிங் கிடைக்குமா? நர்சிங் கிடைக்கும். நர்சிங் தைரியமா போய் போடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். டிப்ளமா இன் நர்சிங் தைரியம் போடுங்கம்மா, கிடைக்கும். சார், இப்ப 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ போய் அவங்க வந்து நர்சிங் போறது பெஸ்டா இல்ல டைரக்டா பிஎஸ்சி நர்சிங் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால? பிஎஸ்சி நர்சிங்கிறது வந்து சீட் குறைச்சல். ஓகே, இடங்கள் ரொம்ப குறைவு. அதனால நீங்க டிப்ளமோ படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும்.
ப்ரையாரிட்டி கிடைக்கும். அதனால டிப்ளமா படிச்சவங்க தான் முதல்ல தேர்ந்தெடுக்கணும். இன்ஜினியரிங்ல வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு போற லேட்டரல் என்ட்ரில போற மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். கண்டிப்பா செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால இது பிஎஸ்சிக்கு போறதுக்கு முன்னாடி டிப்ளமா கிடைச்சா டிப்ளமா முடிச்ச நர்ஸை தான் உடனே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அது இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ராவா வருவாங்க, அவங்க வந்து சொல்லி தரது ஈஸியா இருக்கும், புதுசா மனசுல ஏற்றிக்குவாங்க. பிஎஸ்சி படிச்சவங்கன்னாக்கா கொஞ்சம் அனுபவம் இருக்கும். நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா எனக்கு எதிர்த்து இல்ல டாக்டர் அப்படி பாருங்கன்னுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் சங்கடத்தை எல்லாம் உண்டாகும். அதனால பல டாக்டர்ஸ், சீனியர் டாக்டர்ஸ் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு வர்றவங்க, அந்த மாதிரி பெருசா படிப்பு படிச்சுட்டு வர்றவங்களை விட அடிப்படை நாலேஜ் இருக்க டிப்ளமா ஹோல்டர்ஸ் வந்து இன்னைக்கு இன்னைக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. திருவண்ணாமலையிலிருந்து மாலதி இணைகிறார், அவரிடம் பேசலாம். மாலதி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? மாலதி சொல்லுங்க. வணக்கம் மேம். பையன் வந்து மெடிக்கல் லைன்ல தான் போகணும்னு சொல்றான் மேம். சரி, அதனால அவங்க சார்கிட்ட வந்து கேட்கணும். சொல்லுங்கம்மா, சேர்த்துங்க. இதுல என்ன இருக்கு? பையனுக்கு மார்க் எல்லாம் இருக்கா? கட் ஆஃப் மார்க் இருக்கா? சார் அதுதான் சார் பிசியோதெரபி சேரணும் அப்படின்னு கேக்குறான் சார் பையன் வந்துட்டு. நல்ல கோர்ஸ், தைரியமா சேர்த்துங்க. இதுமா வேல்யூ இருக்குங்களா? வேல்யூவா? பிசியோதெரபிக்கு ஆள் வேணுமா? தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆள் இல்ல. இன்னைக்கு 30 வயசுக்கு மேல ஆன எல்லா ஆம்பளை பொம்பளைக்கும் கை கால் உழுது போகுது. பிசியோதெரபிஸ்ட் இல்லாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. தைரியமா சேர்த்துக்கு, நல்ல எதிர்காலம் இருந்து. வாழ்த்துக்கள். எடப்பாடியிலிருந்து ஒரு நேயர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வெங்கடேஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வெங்கடேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க வெங்கடேஷ். மேடம், என் பாப்பா வந்து ஃபார்ம் டி படிக்கிறேன். என்ன படிக்கிறாங்க? ஃபார்ம் டி படிக்கும் மேடம். ஃபார்ம் டி, ஓகே. அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கு மேடம்? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். டிப்ளமா இன் பார்மசி கண்டிப்பா கிடைக்குங்க. நல்ல படிப்பு. மருந்து கடை வைக்கிறதுக்கு, கம்பவுண்டரா போறதுக்கு, இதுக்கெல்லாம் அது நல்ல படிப்பு. அது மருத்துவ உதவியாளரா நல்லா வரலாம். டிஃபார்ம் வந்து கொஞ்சம் செலவு குறைச்சலான படிப்பு. சேர்த்துங்க, கண்டிப்பா சேர்த்துங்க. அதுக்கப்புறம் வசதி இருந்ததுன்னா நீங்க பிஃபார்ம் கொண்டு போகலாம். அப்படியே பிஃபார்ம் போலாம், அப்புறம் பெருசா போலாம், நல்லா போலாம். தேனியிலிருந்து பத்மாவதி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பத்மாவதி, உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் பத்மாவதி. ஹலோ, குட் மார்னிங். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் பத்மாவதி, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? என் பொண்ணு வந்து 189 மேடம். ஓகே. சித்தால கவர்மெண்ட் காலேஜுக்கு சித்தா கிடைக்குமா? தாராளமா கிடைக்குமா. திருநெல்வேலியில இருக்கு, சென்னையில இருக்கு, 2 இடத்துல இருக்குது. தாராளமா கிடைக்கும். சித்தாவெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வர்ற பெரிய துறை. தமிழ் மருத்துவம், அதுல சர்ஜரி இருக்குது, மெடிசன் இருக்குது, எல்லாமே இருக்கு. தாராளமா படிக்க வைங்க. ஆனா சித்தா படிச்சுட்டு ஆங்கில வைத்தியத்துக்கு போகாம பாத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சித்த வைத்தியத்துல பல்வேறு வகையான நோய்களுக்கான குணங்களும் மருத்துவமும் எல்லாமே இருக்கு. அதனால அதை நல்லா படிச்சுட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல எதிர்காலம் இருக்குது. சேர்த்துங்க, சீட்டு கண்டிப்பா கிடைக்கும். திருநெல்வேலியும் சேர்த்தலாம், அல்லது சென்னையிலையும் சேர்த்தலாம். சார், இந்த கிளினிக்கல் சைக்காலஜி கோர்ஸும் வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ட் கோர்ஸாவே பார்க்கப்படுது. அந்த கோர்ஸ் எப்படி, அதே மாதிரி அந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டுடைய வேலை, ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்? கிளினிக்கல் சைக்காலஜியில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு நாளைக்கு 4 கேஸ் 3 கேஸுக்கு மேல பார்க்க முடியாது. ஏன்னா மணிக்கணக்கா உட்காந்து பேச வேண்டியிருக்கும். கவுன்சிலிங் ஓரியன்டட், முழுக்க கவுன்சிலிங் ஓரியன்டட். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துக்கு கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. சொல்ல போனா ஐடி இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், மன குழப்பமும் மன உளைச்சலும் அதிகமாகி அப்படியே வாழ்க்கையை இழந்து போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டுடைய கவுன்சிலிங், ஆலோசனை, மனவள ஆலோசனை, அது ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு ஆட்களே இல்ல, சென்னையிலேயே இல்ல. அவங்க வந்து அவங்க பார்த்து எல்லாம் பண்ணாங்கன்னா, நல்ல வகையா கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா, ஆலோசனை கொடுத்தாங்கன்னா, முழுக்க அவங்களை திருப்பி கொண்டு வந்தெல்லாம் அவங்களுடைய கவலைகள்ல இருந்து கொண்டு வந்து மீண்டும் மனிதனாக்கிடலாம். அவங்க அந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் சரியான முறையில வேலை செஞ்சாக்கா, அதாவது பைத்தியம் பிடிக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அந்த சிசோஃப்ரீனியா அது மாதிரி வர்றதை தடுக்கிறதுக்கு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். அப்ப சைக்காலஜிஸ்ட்க்கும் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்? சைக்காலஜிஸ்ட்ங்கிறவங்க வந்து பிராடா பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே இதா பண்ணுவாங்க. இவங்க வைத்தியம் பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட் வந்து ஏன் மனம் இப்படி போகுதுங்கிறத வந்து அடிப்படை காரணங்களை ஆராய்ஞ்சிட்டு போவாங்க. இவங்க காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரிப்படுத்தலாங்கிறதுக்கு போவாங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஏறத்தாழ மருத்துவர்கள் மாதிரி. அதனால அதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சைக்காலஜி நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற ஒரு கூட்டமா ஒரு 100 தொழிலாளிகள் இருக்காங்கன்னா, அதை மாஸ் சைக்காலஜி எப்படி ஸ்டடி பண்றது அப்படி போவாங்க.
இந்த கிளினிக்கல் சைக்காலஜில ஒவ்வொரு தனி மனிதரையும் பார்ப்பாங்க, அவங்களுடைய குறைகளை கேட்பாங்க, அந்த குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கான ஆலோசனைகளை வழங்குவாங்க, வழிமுறைகளை சொல்லுவாங்க. கிளினிக்கல் சைக்காலஜி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கோர்ஸ், அதுக்கான டிமாண்டும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அவசரமான உலகத்தில் அவர்களுடைய தேவை மிக மிக அதிகம். நிச்சயமா சார், இன்னைக்கு மருத்துவம், துணை மருத்துவம் படிப்புகள் குறித்து நிறைய ஆலோசனைகள் வழங்கியிருந்தீங்க. நேயர்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் நம்புறோம். நன்றி நேயர்களே. இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சி.